இந்த பிள்ளைகளுக்கு மா இல்ல, ஆஸ்பத்திரியில ஒரு மருந்து கூட இல்ல. குழந்தைகளுக்கு கை வைத்தியத்துக்கு ஒரு கை வைத்திய மருந்து கூட இல்ல. ஒரு குளவொம்பு அவிச்சு கொடுக்க ஒரு குள கூட இல்ல. சாப்பாட்டுக்கு ஆக சாப்பிடுறது மீனும் பருப்பை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. முதல் இங்க அம்மன் நோய் பெருசாக பரவி கொண்டது. அதுகளுக்கு ஒரு இளநியோ ஒரு ஒன்றுமில்ல, மரக்கறியே கிடையாது. அம்மன் மரத்தம் வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு இளநி கூட கிடையாது. ஒரு மரம் இல்லை, இணல் இல்லை. நெடுக பரியம் 12 நாளும் 24 மணிச்சாலும் வெயிலும் இரவுல ஒரே பக்க. குழந்தைகளுக்கு தரப்பால் வழிய வச்சிருக்கு, ஒரே வருத்தம் குழந்தைகளுக்கு. இன்றைக்கு ஒரு நாளைக்கு வயிற்றோட்டமா இருக்கும் பிள்ளைக்கு, நாளைக்கு சின்ன குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும், அடுத்த நாளைக்கு சட்டி எடுக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து இல்லை, ஒரு மருந்தா தருவினம். குழந்தைகளுக்கு கூட 12 தந்து அந்த குழந்தைகள 6 மாத குழந்தைகள் குடிக்க முடியாம இருக்கு. பால் மண்டே கிடையாது. அப்படி இல்லை, வாங்கினாலும் 1000 ரூபாய்க்கு வாங்குறது எங்கள்ட்ட வசதி இல்லை. நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட 7 மாசம் ஆகிடுது. 7 மாதம் இருந்த எல்லாத்தையும் வித்து சாப்பிட்டு முடிஞ்சுது. நகையை கூடி கொண்டே பவனை கூடி விற்கிறதுக்கு வசதி இல்லை. 5000 ரூபாய் கேட்பினா 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 30,000 ரூபாய் பவனை வாங்கி போட்டு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் இந்த பவனை எப்படி உழைச்சி வாங்க முடியும்? எங்களோட பிள்ளைகளுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்த வேணும். நாங்கள் எங்களோட ஊருக்கு விட்டால் நாங்கள் ஏதோ விவசாயம் செய்கிறாங்க, நாங்கள் விவசாயத்தை செய்து அதனால ஏதோ எங்களுக்கு போனாலும் கஷ்டம் தான். சாப்பாடு விதைக்கிறதுக்கு நெல் கூட கிடையாது எங்கள்கிட்ட. விதை பொருள் ஒரு வித தானியமும் கிடையாது. எப்படி கஷ்டப்பட்டாலும் கொண்டு வந்த பொருட்களையும் எல்லாம் கொண்டு வந்து சமைக்கிற சட்டிப்பானை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உடுப்புற உடுப்பும் சமைக்கிற சட்டிப்பானை தான் கொண்டு வந்துனாங்க. மிச்சம் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இடம்பெயர்ந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். இனி அடுத்த இடம்பெயர்வு இந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்தால் எங்களுக்கு சமைக்கிற இது கூட ஒரு டிராக்டர் இருக்கிறவடைய தான் இவ்வளோத்தையும் கொண்டு போகிறோம். 5-6 குடும்பம் பஞ்சாயிரம்ட்டு இல்லாட்டி இதையும் இழந்துட்டு போனால் இந்த தரப்பால ஒரு சைக்கிளை கட்டிக்கொண்டு மற்ற பிள்ளைகளை கொண்டு போகிறது, சாமான்கள் ஒன்றும் கொண்டு போகலாது. அதனால எங்கட சாமான் கொண்டு அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் ரோட்டு வழியை போட்டு இப்போ பெரிய கஷ்டப்படுறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏதோ எங்களோட ஊருக்கு தான் அனுப்பி வச்சா தான் நாங்கள் ஏதோ நிம்மதியாக இருந்து வாழலாம். இருந்த பொழுது வயலுக்கு வெள்ளம் வந்து முழங்கால் மட்டும் தண்ணி, ஒரு சாமானம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் இல்லை. இருந்த கட்டில்கள் கல்யாண வழிய சாமான வச்சுட்டு ஒரு நாள் தண்ணிக்குலாம் ஒரு பகலும் தண்ணிக்குள்ள இருந்துட்டு தான் தண்ணி வெள்ளத்தால் நடந்து வந்து இந்த கடற்கரை வழியில் கடற்கரையில குப்பரை ஒதுக்கிற சும்மா அதிகம் விட்டு எங்களுக்கு கூட அம்மன் வருது. இந்த பிள்ளைக்கு கூட அம்மன் வருது. இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்கும் அம்மன் வருது.